ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காயில் செய்கிற சாப்ஸ் தான், ஆனால் கொடுத்து பாருங்கள் மட்டன் சாப்ஸான்னு கேட்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இது எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கணும். பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு, சீரகம், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, வரமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னா ரஸ்க்கு பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஒரு 3 ரஸ்க்கு எடுத்து அதை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிரெட் க்ரம்ஸோ இல்லை 10 கேஷ்யூஸை நல்லா பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காயை 2 விசில் விட்டு அது பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்க. 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி, 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அது கூட நெய்யும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான மட்டன் சாப்ஸ் இல்லை முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிரும். சாஃப்டாகவும் இல்லாமல் மொறுன்னு இல்லாமல் ரன்னிங் யோக்கோட ஒரு முட்டை தோசை, அது கூட நம்ம செஞ்ச முருங்கைக்காய் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடி தூளாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.